அன்னாளுடைய ஜெபத்தினுடைய விசேஷத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அன்னாளுக்கு பலனான பிள்ளை இல்லை, ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்தார்னே வசனம் இருக்கு. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. கர்த்தர் 5வது வசனம் கடைசி வரி, கர்த்தரோ மறுபடியும் சொல்லலாமா? எதுக்கு அடைச்சார்? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுதானே ஆண்டவர். அப்புறம் ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவரை அடைத்தார்? ஏன் அடைச்சார்? Understanding God is totally different from what we know about God. ஆண்டவரை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை விட ரொம்ப ரொம்ப மாறுபட்ட விதத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை மாதிரி இன்னும் நிறைய ஆண்டவரை பற்றி நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த பைபிளே உள்ளே போக 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 அறை போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ பெரிய லைப்ரரி இந்த பைபிள். நம்மளால் நம்ம ஆயுசுக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவு ரகசியங்கள் இதுக்குள்ளே அடைந்து கிடக்கிறது. 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 70 வருஷம் படித்தாலும் படித்து தீர முடியாது. கற்றது கைமண் அளவுன்றது வேத ஞானத்துக்கு சால சிறந்த ஒரு வார்த்தை. நம்ம அறிந்து கொள்ளவே முடியாத ரகசியம் எப்படி இருக்கிறதோ ஆண்டவரை பற்றியும் நான் அறியவே முடியாது. அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது. சிலது என் புத்திக்கே புரியாதது. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அதுவே நமக்கு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கர்ப்பத்தை எதற்கு ஆண்டவர் அடைத்தார்? அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் பார்க்கும்பொழுது பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ அப்படின்னு ஒரு ஓங்காரம் இருக்கும் தமிழில். அங்கே எங்கெல்லாம் ஓங்காரம் வருதோ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? நீங்கள் திருக்குறள் ஆகட்டும் எதில் ஆகட்டும் தமிழில் ஓங்காரம் வருதுன்னா there is something is there. நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். மற்றவங்கெல்லாம் எதுக்கு வேணா இருக்கலாம், பட் நான் அதுக்காக இல்லை. சம்திங் டு ஸ்பெசிஃபை, ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை எம்பசைஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து காட்டுவது தான் அந்த ஓங்காரம் தமிழில். அப்போது பெனினாளுக்கு நிறைய பிள்ளை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அன்னாளுக்கோ அப்படின்னு அங்கே ஒரு ஓங்காரம் ஏன் வருதுன்னா, அவங்களுக்கு போய் இல்லை பார்த்தியா, எவ்வளோ நல்ல மனுஷி, அவளுக்கு போய் இல்லை பார்த்தியா அப்படின்னு ஆவியானவருடைய ஒரு ஏக்கம் அங்கே எழுதும் போது இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தானியேலோ 3 நேரம் ஜெபிச்சான். அதே மாதிரி அந்த குகைக்குள்ளே குழி சிங்க கெபிக்குள்ளே போட்ட பிறகு அடுத்த நாள் ராஜா வந்து தானியேலே, அது ஒரு ஏக்கம், ஐயோ அவனே செத்துட்டியா. அப்சலோமை பற்றி அழும் பொழுது என் மகனே அதை படிக்கும்போது ஒரு ஏக்கம், உனக்கு பதில் நான் செத்துருக்கலாமே, நீ போயிட்டியே. அப்போ தமிழில் இருக்கிற அந்த ஓங்காரங்களும் நெடிலும் குறிலும் ஏதோ ஒரு இதய குமுறலை வெளிப்படுத்துகிறதா அங்கே தெரியும். அப்போ அன்னாளை பற்றி அப்படி சொல்லப்படும் பொழுது அன்னாள் குணசாலி தெரியும், பக்தி உள்ளவள் தெரியும், தேவனுக்கு பயந்தவள் தெரியும், ஜெபிக்கிற மனுஷன்றது தெரியும். பர்பஸா தேவன் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். ஆண்டவரே அடைச்சி வச்சிருக்கிறார். எதற்கு? இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும். சந்தோஷமாக கொண்டாடுகிற இடத்துல வருது வழக்கத்தின்படி பெனினால் அவங்களுடைய சொந்த தங்கச்சி தான். 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா சட்டப்படி அந்த ஒரு யூத ஆண் மகனுக்கு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது சொந்த தங்கச்சியாக இருக்கலாம், அடுத்த வீட்டு தங்கச்சியாக இருக்கலாம், திருமணம் ஆகாத இன்னொரு பொண்ணை கட்டி வைக்க வேண்டும் என்பது அந்த காலத்து வழக்கம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த அவளுக்கு ஊறுபட்ட பிள்ளைங்க 10 குமாரர். மேடம் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டெலிவரி பிள்ளையை எடுக்கும் பொழுதும் அண்ணாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. இவ சரியான முசுடு, தினம் தினம் என்னை மனமடி வாக்குகிறாள். அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. ஒடுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி உக்காந்துருக்கிற எனக்கு ஒன்று கொடுக்க உங்களுக்கு முடியலையா? சண்டை தானே போடணும்.
சண்டை போடல. அவளுக்கு தெரியும் தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறவர் யாரு. There is a purpose. ஆண்டவர் அடைச்சிருக்கிறாருன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இதே கர்ப்பத்தை பெனினாளுக்கு அடைச்சிருந்தாள்னா விஷயம் வேற யாரும் இருந்திருக்கும். அண்ணாளுக்கு தான் அடைச்சார். ஏன் தெரியுமா? அது நம்ம படிக்கும் போது தெரியும். போய் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றாங்க. சேனைகளின் கர்த்தாவே, அதுக்குரிய விளக்கம் நிறைய நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சேனை என்றாலே அது பூமிக்குரிய சேனை, வானத்துக்குரிய சேனைன்னு சொன்னேன். பூமிக்குரிய சேனை எல்லாம் குட்டி போடும். பூமியில் இருக்கிற புல்லாகட்டும், பூண்டாகட்டும், எறும்பாகட்டும் தன்னை பிரதி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதுவும் தன்னை பிரதி எடுக்காது. அப்போது வானத்துக்கும் பூமிக்குமான சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு ஆண்டவருக்கு பேர் வச்சா நீங்கள் தான் பிரதி எடுக்கணும். அந்த பெருக்கத்தின் தெய்வம் என்னை ஏன் கர்ப்பத்தை அடைச்சிங்கன்னு ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சு நினைப்பூட்டுகிறான். நினைப்பூட்டி அவ்வளோ பெரிய ஜபம். மீன் வயலில் தாத்தா குடிச்சு வெறிச்சிருக்கிறியான்னு கேட்பாரு. அப்போ கூட கோபம் வராது. பொறுமையாக பதில் சொல்லி எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இப்படி உட்கார்ந்துருந்தா நான் என்ன சொல்றது? அன்னாள் எதற்காக ஜெபித்தார்? பிள்ளை பேருக்காக. பிள்ளை வேணும்னு தானே கேட்கணும். அங்க என்ன கேட்பாங்க? ஆண் பிள்ளைய கேட்பாங்க. எனக்கு மலடின்னு ஒரு பேர் வந்திருக்குன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் மலடின்ற பேர் போகத்தானே செய்யும். why she is specifying gender over there? அங்க எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஏன் கேட்கணும்? உனக்கு பிள்ளையே இல்லை, எந்த குழந்தை பிறந்தா என்ன? பொண்ணு பிறந்தா என்ன, பையன் பிறந்தா என்ன, எல்லாம் குழந்தை தானே, வச்சுக்க வேண்டியதானே. ஏன் அங்கு பிள்ளையே இல்லாதவளுக்கு பிள்ளையே பெரிய விஷயம், அங்கேயும் எதுக்கு ஜெண்டர்ல அந்த அம்மா நிக்கிறா? அதுக்கும் காரணம் இருக்கு. பிள்ளைய கேட்டுட்டா. ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா உங்களுக்கு தரேன், ஆலயத்தை கொண்டு வர பொருத்தனை பண்ணியாச்சு. இப்போ பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டருக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் குடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். பாஸ்டர் அப்படியா, சரி சரி ஒத்துக்கிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. இவங்க சொல்லலை. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொன்னேன், அதை இங்கே கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்லி இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? ஏமா உனக்கு தங்கச்சியே 10 பிள்ளை பெற்றிருக்கானா, அவளுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும்னு வை. உனக்கும் எத்தனை வயசு ஆயிருக்கும்? அதை விட ஒரு 5 வயசு மேலே. இனி உனக்கு எங்க பிள்ளை பேர் உண்டாக போகுது? விட்டுரு, அவ பிள்ளைய உன் பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டு போ. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? இன்னொரு விஷயம், ஆம்பளை பிள்ளைய அவங்க கேட்டதுக்கு என்ன காரணம்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் நினைவுபடுத்தி விட்டுட்டு போகிறேன். எல்கானா லேவி குடும்பத்தை சேர்ந்த கோகாத்தின் புத்திரன் வழி வந்த ஒரு மனுஷன். மறுபடியும் சொல்கிறேன், ரூபன், சிமியோன்னு 12 கோத்திரம் இருக்கும். அதில் லேவி கோத்திரம் தான் எப்பவும் ஆசாரிய ஊழியம் செய்வாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போவாங்க. இந்த வம்சா வழி வந்தவர் எல்கானா. ஆனால் கோகாத்துன்னு ஒரு புத்திரர் எழும்பி மோசேக்கு விரோதமாக செயல்பட்டு பூமி பிளந்து கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மிச்சம் வந்தாங்க. அதில் 16வது ஆள் எல்கானா, 17வது ஆள் சாமுவேல். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால அந்த 16 தலைமுறைக்கு ஒதுக்கி வச்சுட்டார் ஆண்டவரை. நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது, இந்த சாபத்தை உடைக்கணும்னு ஆண்டவரே திட்டம் வச்சதுனால கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறார். யார் கர்ப்பத்தை? 2வது மனைவிலாம் ஆண்டவருக்கு கணக்கில் வராதுப்பா. ஆபிரகாம் சாராள், வித்து சாராள் இடத்துல பிறக்கிற ஈசாக்கு தான் will be considered as your own son. ஆகார் கிட்ட பிறக்கிறது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும், ஆனால் அவன் கணக்கில் வரமாட்டான். அதே மாதிரி எல்கானாவுக்கு முதல் மனைவி அன்னாள், அவனுடைய புத்திரன் தான் கணக்கில் வருவான். பெனினாள் எத்தனை பெற்றாலும் அது கணக்கில் வராது. இதெல்லாம் ஆண்டவருடைய கணக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க நீ 10 குமாரர் பெற்றிருந்தாலும் நீ பெனினாளுக்கு பெற்றதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவ போராடணும், ஜெபிக்கணும். இந்த தலைமுறை 16 தலைமுறை 600 ஆண்டுகளுடைய சாபங்களை முறிச்சு ஒரு பிள்ளைய பெறுவா. அவன் ஆசாரியனாவான். இத்தனை வருஷம் எல்கானா வரைக்கும் அந்த ஆசாரிய ஊழியம் எங்க தடைப்பட்டுச்சோ அந்த ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். அப்போ இந்த அன்னாளுடைய ஜெபம் தலைமுறை தலைமுறை சாபங்களை உடைக்கிற ஜெபம்.
என்ன ஜெபமா? என் தலைமுறை தலைமுறையாக என்ன சாபம் இருக்குதோ அந்த சாபங்களை இப்போ நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா there is a purpose. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இருக்குன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? பெனிநாள் பண்ணால் கூட அது சரியாகாது, அன்னாள் ஜெபம் பண்ணாதான் அது சரியாகும். அன்னாள் மூலியமாக தான் அந்த சாபம் உடைக்கப்படும். அன்னாள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை தான் அந்த தலைமுறையோட வாரிசாக ஆண்டவர் கணக்கில் வரும். அதனால தான் உங்களை ஆண்டவர் இந்த பாதையில் அனுமதிக்கிறார். யார் இப்போ கடினமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? யார் சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க? யார் நொந்து போய் இருக்கிறீங்க? எனக்கு தான் இந்த ஜெபம்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பாதையில் ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறார். இட்ஸ் a bitter truth. கடினமான கசப்பான ஒரு உண்மை. ஆனால் இதற்கு பின்னாடி பல வருட சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. வருடமாய் தலை மேல் இருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. பிணையல்கள் நெகிழ்க்கப்பட போகிறது. அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சகல பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறதற்காக ஆண்டவர் உங்களை என்னை இந்த பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி கூட ஆண்டவர் அனுமதிப்பாரா? எஸ். அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. ஒரே ஒரு தடவை கையை தூக்கி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சூப்பர்.